45 நாடாளுமன்ற தொகுதிகளில் வலுவான இந்திய வாக்காளர்களை கொண்டிருப்பது மாயிகாவின் அடுத்த இலக்காக இருக்க வேண்டும். நாட்டில் 45 தொகுதிகளில் வலுவான இந்திய இளைஞர் வாக்காளர்களை கொண்டிருப்பது அடுத்த இலக்கு என்பதை மாயிகா கிளை தலைவர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. நேற்று இரவு 7 மணி அளவில் ஸ்ரம்பான் விஸ்மா மாயிகா கட்டிட மண்டபத்தில் நெகிரி மாநில மாயிகாவின் 78வது பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய மாயிகாவின் துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் இவ்வாறு கூறினார். கடந்த காலங்களில் நாம் தான் ராஜாவாக இருந்தோம். இப்போது நிலைமை அப்படி அல்ல. நாம் இல்லை என்றால் அந்த இடத்தை நிரப்ப நிறைய கட்சிகளும் தலைவர்களும் முளைத்துவிட்டனர். ஆகவே நமது இடத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த 3 ஆண்டுகள் மாயிகாவுக்கு மிகவும் சவாலான காலகட்டமாகும். அடுத்த பொது தேர்தலுக்கு நாம் தயாராவதற்கும் அடிப்படையில் 45 தொகுதிகளில் வலுவான இந்திய இளைஞர் வாக்காளர்களை கொண்ட கட்சியாக மாயிகா உருவாக வேண்டும். அந்த வலுவும் ஆற்றலும் நமக்கு இருந்தால் நாம் யாரையும் தேடி செல்ல வேண்டாம். கூட்டணிக்காக மற்ற கட்சிகள் நம்மை தேடி வாசலில் காத்திருப்பார்கள். ஆகையால் இதனை இலக்காக கொண்டு மாயிகா தலைவர்கள் செயல்பட வேண்டும். நெகிரி மாநில மாயிகா தலைவர் டத்தோ VS மோகன் தலைமையுரையாற்றிய போது மாநில அரசு மாநகராட்சியிலும் மாவட்ட மன்றத்திலும் 7 கிளை தலைவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் மாநில மாயிகா மந்திரி புசாரை நேரடியாக சந்தித்து முன்வைத்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல் நடத்துவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். நெகிரி மாநில 28வது பேராளர் மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கின்ற மாநிலத்தின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் VS மோகன் அவர்களே, மாயிகாவின் தேசிய உதவி தலைவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் M அசோஜன் அவர்களே, டாக்டர் T முருகா அவர்களே, மாண்புமிகு செனட்டர் டாக்டர் நெல்சன் ரங்கநாதன் அவர்களே, மாயிகாவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் S ஆனந்தன் அவர்களே, மாயிகாவின் பொருளாளரும் பேராக் மாநில தொடர்பு குழு தலைவருமாகிய மரியாதைக்குரிய டான்ஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ ராமசாமி அவர்களே, தேசிய தகவல் பிரிவு தலைவர் திருவாளர் தினானன் அவர்களே, முத்திரை பிரிவு தலைவி தீபா சோழமலை அவர்களே, புத்ரா பிரிவு தலைவர் திருவாளர் டாக்டர் சதீஷ் அவர்களே, மகளிர் பிரிவு துணைத் தலைவி டாக்டர் தனலட்சுமி அவர்களே, நிர்வாக அமைப்பு செயலாளர் டாக்டர் முனியாண்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு வந்திருக்கின்ற நிர்வாக செயலாளர் டாக்டர் AP குமாரராஜா அவர்களே, மாயிகாவின் மூத்த தலைவரும் மாயிகாவின் பல்கலைக்கழகம் காப்பீடு என பல்வேறு நிலையிலான ஸ்தாபனங்களின் வெற்றிக்கு துணை நின்றவருமாகிய பேராசிரியர் டாக்டர் டாக்டர் T மாரிமுத்து அவர்களே, டாக்டர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் L கிருஷ்ணன் அவர்களே, மாயிகாவுடைய மாநில துணைத் தலைவர் செகு சுப்ரா அவர்களே, மாநிலத்துடைய துணை செயலாளர் திரு கிருஷ்ணன் அவர்களே, துணை செயலாளர் திருவாளர் பொன்னையா அவர்களே, பொருளாளர் திருவாளர் சுவாமி ஐயப்பன் அவர்களே, தகவல் பிரிவு தலைவர் திருவாளர் சேகர் அவர்களே, மாநிலத்துடைய பொறுப்பாளர்களே, தொகுதி காங்கிரஸ் தலைவர்களே, கிளை தலைவர்களே, இளைஞர் மகளிர் புத்ரி பிரிவு தலைவர் அனைவருக்கும் டான்சி கட்சியுடைய தேசிய தலைவர் டான்சி S வெங்கடேஸ்வரன் அவருடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெகிரி மாநில 78வது ஆரம்பம் கொஞ்சம் உட்காருங்க. அருங்கம்மா ரொம்ப அவசரமா டான்சியாவுடைய சார்பாக 78வது பேராளர் மாநாட்டை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை நல்கியமைக்கு நெகிரி மாநில பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த மண்டபம் மீண்டும் ஒரு மறு உருவம் காண்பதற்கு துணை நின்ற கட்சியுடைய பொருளாளர் டாக்டர் ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த மண்டபம் இல்லாமல் இருந்திருந்தா இப்போ நம்ம தடுமாறி இருப்போம், எங்கே கூட்டம் நடத்துறது அப்படின்னு. அதனால் அதுக்கு நன்றி. இந்த பில்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வரலாறு. இன்னைக்கு நம்ம கூட நெகிரி மாநில முன்னாள் தலைவர்
அருமை நண்பர் டாக்டர் டி ராஜகோபால் வந்து இல்லை. ஆனால் அவர் இல்லாமல் போனாலும் இந்த கட்சியிலே இப்படி ஒரு தலைவர் இருந்தார், இந்த கட்சியிலே இப்படி ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் இருந்தார், இந்த கட்சியிலே இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அப்படின்னு அவருடைய பெயரை சொல்வதற்கு இன்னைக்கு இந்த கட்டடம் சாட்சியாக இருக்கு. நீங்க எந்த நிலையில் இருந்த தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, பதவிக்கு வந்தீங்கன்னா நீங்க போகும் பொழுது எதையாவது விட்டுட்டு போகணும். அதுதான் தலைமைக்கு இருந்ததுக்கான அடையாளம். நான் இன்னைக்கு முதல்ல விளையாட பேசல, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. தலைவர் என்பது வேறு, தலைமைத்துவம் என்பது வேறு. லீடர் அண்ட் லீடர்ஷிப், எல்லாரும் தலைவர் ஆயிரலாம். ஆனா தலைமைத்துவம் என்பது ஒரு சிலரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய சாட்சி வந்து இந்த நெகிழி மாநிலத்தில் டாக்டர் ராஜகோபால் அவர்கள் இருந்ததற்கான அடையாளம். நான் டாக்டர் நெல்சன் கேட்டேன், அவர் கொஞ்சம் தமிழ் தகராறு இருக்கும். நான் சொன்னது ஒரு மிளகுச்சார் டாக்டர் நெல்சன், தலைவர் வேற தலைமைத்துவம் வேற அப்படின்னு. அவர் சொன்னார் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்களா? என்ன டாக்டர் சொன்னேன், தலைவர் மீன்ஸா இவன் யூ பே them, they won't vote for you. தலைமைத்துவம் even you don't pay, they will choose the right leader and vote. அப்ப நான் நினைச்சு நடந்து முடிஞ்சது ரொம்ப தான் பாதிப்படைஞ்சிருக்கேன் அப்படின்னு. ஆக முதல்ல வந்து உங்களுக்கு மனமார்ந்த வாழ்க்கை. மாயக்கா வரலாற்று நான் வந்து 89 போட்டி என் கூட எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. என் கூட பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மாரிமுத்து, டாக்டர் அல்கிருஷ்ணன், நாங்கள்லாம் ஒரே பேட்சா வந்து நான் தான் ஜூனியர், ஒரே பேட்சா மத்திய சேவையில் இருந்தோம். என் கூட எல்லாம் போயிட்டாங்க. நான் அப்படி தான் பாக்கி நிற்கிறது நம்ம கேட்பேன். அப்ப அந்த கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா